ஹாய் காய்ஸ், 10th எபிசோட் பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் தூக்கத்திலேருந்து கண்ணு முழிக்கிறாங்க. பக்கத்தில் ஹீரோவை காணோம். தேடிட்டு வெளியே வந்தால் அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வெளியே போயிட்டு இவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஹீரோ டல்லாக இருக்கிறத பார்த்து ஏன் என்னாச்சு ஒரு மாதிரியாவே இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டால், நேற்று நைட்டு தூங்க லேட் ஆயிருச்சு அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறப்போ ஹீரோயின் இன்னுமே நீ அப்செட்டாக இருக்க, நேற்று ஏன் தூங்க லேட் ஆச்சு, எதுவும் யோசிச்சுட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் ஹீரோ உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் விஆர்க்குள்ளே லாகின் பண்ணி போனேன், பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்ட் டிவைஸ்க்குள்ளே. அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தேன், ஈவன் அந்த பர்சனை கூட மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இங்கே இவங்களுக்கு பதறுது. எது நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஆக்சுவலாக நான் வேணும்னு அது பண்ணலை, சொல்லப்போனால் மிஸ்டர் மின் இருக்கார் இல்லையா, அவர் தான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணி பார்க்க சொன்னார். அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் இது. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஒன்றை மாதிரி இருக்கிற கேரக்டர் கோஇன்சிடெண்ட்டாக உருவானது தான். ஆனால் இதை கேட்டால் உனக்கு நம்புற மாதிரி இருக்காது. ஸ்டில் அதுதான் உண்மை. ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லணும்னு தான் நான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்குள்ளே இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி மந்தமாக நிற்க, சரி அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ போன அடுத்த செகண்ட் ஹீரோயின் உடனே அந்த டிவைஸை எடுத்து அதில் அவங்க ஃபோட்டோ இருக்கிறதையும் பார்த்துட்டு, போச்சுடா இதையும் பார்த்துட்டானா இவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஆர்க்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஹீரோ கிட்ட, வந்தது நான் கிடையாது என்னோட ஆள், சரி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓ அதனால தான் அவன் என்னை பேய் மாதிரி பார்த்துருப்பானா, அது சரி அவன் கண்ணுக்கு நான் அப்படி தான் தெரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குள்ளே ரியல் வேர்ல்ட்லேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. மிஸ் யூன் அவங்க கான்ட்ராக்டை பிரேக் பண்ண போகிறேன்னு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவங்களோ பதறி போய் டக்குன்னு ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு ஒரு கேபை பிடிச்சி ஆஃபீஸ் வந்துட்டு இருக்க, அதுக்குள்ளே இங்கே மிஸ் யூன் வந்துடுறாங்க. இதை தடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இடையில போய் நின்னா அவனை வழிய விடுற ராஸ்கல்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டைரக்டர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இப்படி தான் ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்க காஃபி மக்கை வச்சு 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்க, டக்குன்னு அப்போ அங்கே ஹீரோயின் மிஸ் யூனை கூப்பிட, எங்கே போன, உன்னை எவ்வளோ நேரமாக தேடுறது, வா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே இருக்கிற சொய்ச்சியோட கட் அவுட்டை பார்த்துட்டு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் கையோடு தூக்கிட்டு போக, ஹீரோயின் வேணாமே அதை இங்கேயே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கமாக இழுக்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்ததில் கடைசியில் அதை 2ஆக உடச்சிருது. அப்போ கரெக்டாக ஹீரோ வராரு. ஹீரோயின் கையில் அந்த போஸ்டர் கிழிச்சு பிளட்டு வருது. அதை பார்த்ததுமே இவருக்கு பதறுது, உடனே போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, சுற்றியும் ஆளுங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பேண்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் போய் இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி பேண்டேஜ் போட்டு விடுவார். இவங்க கொலீக்ஸ்லாம் அடிபட்டுருச்சான்னு கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ ஹீரோயின் என்ன ஆச்சு எங்கே போகிறேன்னு கேட்டால், ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதுதான் போகிறேன்னு சொல்ல, அதுக்கு இவங்க இல்லை எனக்கு உன்கிட்ட பேசணும், இன்னும் நான் ஃபுல்லாக சொல்லாத மாதிரியே எனக்குள்ளே ஒரு ஃபீலிங்காக ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை ஓகே இல்லை நான் ஓகே தான், அதனால் எனக்கு அதை பற்றி பேச வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் போய் அவரோட ஃபேஸில் கை வச்சு பேசுகிறப்ப தான் ஹீரோவுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோடில் இவங்க ஃபேஸில் கையை வச்சு நீ ரியாலிட்டிக்கு வந்துட்டியாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அந்த விஆரில் இருக்கிற ஹாலை நினச்சி தான் அப்படிங்கிறது இங்கே இவருக்கு இது டக்குன்னு நினப்பு வரவும், இவங்க சரி நான் கீழே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இப்போ ஹீரோ என்ன கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் முன்னாடி இவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. சொல்லப்போனால் இவங்களுமே நார்மலாக இல்லை. இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோயின் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி அனுப்பின மெசேஜுக்கே அங்கே ரிப்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கெஃபேல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் பிஸியான்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை போடுறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டு, என்னடி இப்படி உன் ஆளோட மெசேஜுக்காக தவிக்கிறேன், இங்கே பாரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, எனக்கு என்னமோ நீ தான் ஓவராக லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இந்த அம்மா வாட்டுக்கு ஹீரோவோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அப்போவுமே மெசேஜ் வந்து பார்த்துட்டு ரிப்ளை இல்லாமல் இருந்திருக்கு. உனக்கு எவ்வளோ கொழுப்பு, பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்க. இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹுவானி கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹுவானியே கண்டுபிடிக்கிறான். என்ன ஒரு மாதிரியாக இருக்கேன், சரியில்லையே, என்ன அப்செட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இப்போ தான் எனக்கு கன்ஃபார்மே ஆகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு மீரா தானே, நானும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிடா அதெல்லாம் இருக்கும் தான், நீ ரொம்ப கேர் பண்ணனா லாஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும், இது வந்து ஒரு விதமான ஃபீல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோக்கு ஹுவானி சொன்னதே ஓடிட்டுருக்கும். அப்புறமா ஹீரோயினுக்கு வந்துட்டு குட் நைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை வந்து தட்டி விடுவார். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச துடிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோவா பேச வரல. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு அப்படியே விடுறாங்க. ஹீரோயின் பார்க்குறப்ப ஹீரோ பார்க்கல, ஹீரோ பார்க்குறப்ப ஹீரோயின் பார்க்கல. இப்படியே 2 பேருமே மாற்றி மாற்றி நினச்சிக்கிறாங்க. என்ன என்னோட கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்புறமா மிஸ் யூன் வந்து ஒரு கெட்டப்பில் வந்து பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்டோட டிவைஸை வந்துட்டு சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு அப்போ அவங்களுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் வர திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் விஆருக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் ஆர்கியூ பண்ண அதெல்லாம் கேட்டு அவங்க ஆள் ஃபேஸ் பண்ணி இவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உட்கார வச்சு, என்ன தான் ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு கேட்டால், ஊரே என்னை பார்த்து சிரிக்குது, உன்னை போய் நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் யார் என்ன நினச்சா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரமாக பேசி சமாதானம் பண்ணி சிரிக்க வச்சு அப்படியே அவங்கள சாப்பிட வைக்கிறாரு. திரும்பவும் அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆஃபீஸில் ஹீரோயின் டைரக்டர் கிட்ட மிஸ் யூனோட டெர்மினேஷன் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பர்சனலை வச்சு அவங்கள டார்கெட் பண்ணக்கூடாது, நான் இதை டிஸ்அக்ரி பண்ணுறேன், அப்படி நீங்கள் இதில் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த டிவைஸை கொடுத்தவன்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வெளியே வருவாங்க. அங்கே ஹீரோவை காணோம். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போனதுமே இங்கே ஹீரோக்கு மீட்டிங் முடிஞ்சு அவங்களாம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே ஹீரோ போய் அங்கிருந்த ஒருத்தங்கிட்ட என்ன இங்கே யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இப்போ யாருமே சொல்லிட்டு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்க, இவரும் அப்படியே பேச பேசவே போயிடுவார். நீயும் போயிட்டியாடா இப்படி சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு போன ஹீரோயின் வந்து ரிட்டர்ன் வருவாங்க. ரிட்டர்ன் வந்து இதே ஆளுக்கிட்ட வந்து மறுபடியும் கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுவான், சொன்னதையே மறுபடியும் சொல்கிறான், நீ இன்னும் போகலையா, அப்போது நீ போனன்ல நான் நினச்சிட்டேன், எல்லாருமே போயிட்டாங்க நீ மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி அவன் உசுப்பேத்தி விட, இவங்க கடுப்பாயிட்டு இவன் பேச பேசவே பாதியிலேயே வெளியே வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு, சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி போயிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி திட்டிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவும் காரில் வந்துட்டு அவளுக்கு எவ்வளோ தைரியம், எப்படி பாரு நம்மளை சொல்லாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இவருமே புலம்பிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க அந்த விஆருக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவங்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு செம்ம ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு நீ சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க கொலீக்ஸ் கேட்பாங்க, இன்றைக்கி நீ தான் இன்டர்வியூ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுக்கப்புறம் தான் இந்த டைரக்டர் வந்து ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட, ஹீரோ வந்து ஹீரோயினியை விடவே பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளாஸாக நடந்து வருவார். அப்படியே எல்லாருமே வாயை பொழக்க ஹீரோயினுக்கே ஒரு செகண்டில் வந்துட்டு ஜர்க் ஆகுது. ஹீரோ கூட ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அகெயின் அந்த விஆருக்குள்ளே போய் மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்ல, அப்போ அங்கே இருக்கிற ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ பேசாமல் மென்டலாக ரெடி ஆகிக்கோ, தைரியமாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இவங்களும் அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ 2 பொண்ணுங்க வந்து பூச்சியை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இருக்க, இந்த அம்மா போய் அசால்ட்டாக அதை அப்படியே கையில் தூக்கி பிடிச்சி அந்த பக்கமாக வீச, அதை பார்த்த ஹீரோ எப்போலேருந்து இவளுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சுங்கிற மாதிரி பார்ப்பாரு. அதுக்கப்புறமா ஹுவானி ஹீரோ கூட அந்த மிஸ்டர் மின், அதுதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்டோட டீம், அவங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போது அந்த விஆரில் இருக்கிற கஸ்டம் பாய் ஃப்ரெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் இதில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் முடித்து ஹுவானி ஹீரோ மட்டும் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹுவானி அந்த கஸ்டம் பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ, இப்போ சப்போஸ் அவன் எக்ஸாக்டாக உங்களை மாதிரி இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போது அந்த பொண்ணுக்கு என்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்.
ஏன்னா என்ன மாதிரியே ஒருத்தனை உருவாக்கியிருக்காதானே. ஆனால் என்னதான் அவன் என்னை விட ஸ்மார்ட்டாக இருந்தாலும், என்னதான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணாலும் அவனால் ஜஸ்ட்டு ப்ரிட்டன் பண்ண தான் முடியும். அதாவது கனவு உலகத்தில் தான் அவளை வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஆனால் என்னால் அப்படி இல்லை. அவளை நிஜத்தில் வந்து கேர் பண்ண முடியும், என்னால் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் ஹீரோக்கு இங்கே ஸ்பார்க் ஆகுது. ச்சே, இவ்வளோ நாளாக இது ஏன் எனக்கு தோணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உடனே ஹுவானியை வந்துட்டு கீழே இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போனால் ஹீரோயினி பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆஃபீஸ்லேருந்து ஓடியே வராப்புல. அப்படி ஓடி வரும்போது இவங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃப்ளாஷ் ஆகுது. எல்லாத்தையும் நினச்சபடியே ஹீரோயின் கிட்ட வந்து நிற்க அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இப்படி மூச்சு வாங்க ஏன் ஓடி வந்த, என்னாச்சுன்னு கேட்டால் டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிட்றாரு. இனிமேல் என்ன ஆனாலும் உன் கூட தான் என் லைஃப்னு சொல்ல ஹீரோயினுக்குமே அவங்களோட ஹார்ட்டு கண்ணில் தெரியும். அங்கே கட் பண்ணால் மிஸ்டர் மின் அவங்க அசிஸ்டண்ட் 2 பேருமே சேர்ந்து ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வேறு யாருமே கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவங்கள பார்த்ததுமே அழகில் மயங்கிடுவார். இவ்வளோ நேரமாக அந்த வர்ற பொண்ணு இந்த வேலைக்கு செட் ஆகுமான்னு கேட்டுட்டு இருந்த வாயி அவங்கள பார்த்ததுமே இவங்க தான் இந்த இதுக்கு கரெக்டாக ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி செலக்டும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது பிஸ்னஸ் கார்டை கொடுத்து கூப்பிடவும் சொல்லியிருப்பார். அங்கே கட் பண்ணால் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும். அப்போ ஹீரோயின் மட்டும் ஸ்டோர் ரூமில் இருக்கிறப்போ ஹீரோ அப்படியே பேசிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்தில் ரொமான்ஸ் பண்ணலான்னு வராரு. டக்குன்னு கொலிக்கு ஒருத்தன் கதவை திறந்துற இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவை பிடிச்சி ஒரு தள்ளிடுறாங்க. அவர் அப்படியே கீழே விழுந்து பக்கத்தில் இருந்த பெரிய டெக்கரேஷன் கம்பி அவரோட மேலே விழுந்துருது. இதனால் அவருக்கு அடிபட்டுருது. அந்த கொலிக்கு வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தோணுது நம்மனால தான் அடிபட்டுச்சு, நம்ம தான் போகணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த கார் பின்னாடியே ஓடுவாங்க. இப்படி ஓடியே ஹாஸ்பிட்டலும் வந்து சேர்றாங்க. அப்புறம் தான் அந்த கொலிக்கு வந்துட்டு இங்கே என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டால் அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அழுதுகிட்டே பின்னாடி வந்த ஹீரோ கிட்ட போய் என்னால் தானே இப்படி ஆச்சு, கையை நான் உடச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவனோட மேலே சாஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஷாக்கு. அட பாவிகளா, எவ்வளோ நாளடா இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரிப்பா நீ பார்த்து மெதுவாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட இவங்களுக்கு கில்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை போய் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ சமாதானம் படுத்த கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாங்க, நான் மறுபடியும் அந்த விஆர்க்குள்ளே போனேன். எனக்கு நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேன். இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ பெரிய கோழையாக இருந்திருக்கேன் தெரியுமா. ஏன்னா இதெல்லாம் எப்போவோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வழியாக இந்த மாதிரி விதத்தில் தான் தெரியணும்னு இருந்திருக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுமே வந்து நீ மட்டும் இல்லை, நானுமே ஒரு கோலை தான். சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னை விட அவன் தான் பெட்டரோ உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பயம் என்னை விட்டு நீ போயிடுவியோன்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டாக நீ என்ன தான் சூஸ் பண்ணியிருக்க, ஏன்னா என்கிட்ட இருந்து தான் உனக்கு அந்த லவ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதியே. ஏன்னா அதனால தானே இப்படி அழுமூஞ்சியோட மூக்கை வடிச்சிட்டு என்னை தேடி இப்படி ஓடி வந்திருக்கேன், உன்னை போய் நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ஃபைனல் பார்ட்டி ஒன்று நடக்குது. அப்போது டைரக்டர் கேட்குறாரு, ஹீரோயின் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே சுற்றுற மாதிரி கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை யாருமே நம்பாமல் சிரித்து அவங்கள கலாய்ப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும், டேய் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைடா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு வந்து ஹுவானியும் மிஸ்யூனும் வராங்க. மிஸ்யூன் வந்து டைரக்டருக்கு ஒரு காஃபி மக் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே செம்ம குஷி ஆகிடுறாப்புல. எல்லாருமே ஜாலியாக அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹீரோயின் மட்டும் சைடு கேப்பில் வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தது ஹுவானி மட்டும்தான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்பூனை கீழே போட்டுருவா. ஐயோ அவள் கீழே குமிஞ்சு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமே, சரி நம்மளே எடுத்து கொடுப்போன்னு சொல்லிட்டு அவனே கீழே குமிஞ்சு அதை எடுத்து கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ச்சே இவ்வளோ பெரிய நல்லவனா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே ஹீரோயினை காப்பாற்றுறக்காக இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டி சுமூகமாக முடியுது. அப்புறம் தான் ஹீரோயினுக்குள்ளே ஒன்று தோணுது, நம்ம நினச்ச மாதிரி குட் பை சொல்கிறது அவ்வளோ பெரிய பேடான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி.
வீட்டில் இருக்கிற டிவைஸை யூஸ் பண்ணி அகெயின் விஆருக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஹீரோவை பார்த்து பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினும் ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஹீரோவை சூஸ் பண்ணனால இங்கே வந்து பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு பிளேஸில் மீட் பண்ணுறாங்க. எந்தவித கன்ஃபியூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் செம்ம ஜாலியாக பேசிட்டு லவ் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பி என்டிங்ஸோட இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இனி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான சீரியஸில் மீட் பண்ணலாம்.